5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து ஆட்சியில் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் அனைவரும் இளைஞர்கள், பெரியவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் ஒத்துழைப்புடன் நல்லாட்சியை தளபதி விஜய் அவர்கள் தருவார்கள். அந்த நல்லாட்சி துவங்கும் பதவி பிரமாணம் மிக விரைவில் நடைபெறும். வெற்றி கூட்டணியில் நாமும் இணைந்து பயணிப்போம். மக்களுக்கான பணிகளை முன்னெடுத்து சிறப்பாக செய்வோம். மேலும் இன்றைய தினம் நமது இந்திய தேசிய காங்கிரசின் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் சென்றபோது நமது கட்சி கொடிகளை பிடுங்கியும் கட்சிகளை தாக்கியும் அராஜகம் செய்யும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினை வன்மையாக கண்டித்து இதை போன்ற செயல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். எங்களது கட்சி இந்திய தேசத்தை வழிநடத்தும் பேரியக்கம். எங்களது கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைக்கும் ஒரே பேரியக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ். தன் இந்துயரை சென்று சிறைச்சாலைகளுக்கு சென்று இந்திய தேசத்தை கட்டமைக்க பேரியக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ். இனி ஒரு முறை இதை போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் குமரி முறையில் இருந்து அதற்கு பதிலடி கொடுப்போம் என்பதை இந்த சபையில் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, ராகுல் காந்தி வெல்கவே. தேர்தல் இருக்க போவதும் இல்லை, இவர்கள் ஆட்சி அமைக்க போவதும் இல்லை என்று கேள்வி ஆட்சியில் பதவி பிரமாணம் செய்வதை தவறிய மத்தியில் ஆளும் பாஜக அரசின் கைப்பாவை ஆளுநர் அவர்களை கண்டித்தும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் வேப்பமூடு பூங்கா முன்பு வைத்து நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். உடனடியாக அவரை பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். மேலும் இந்தியா முழுவதும் இருக்கும் இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையேற்றத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும். மேலும் இன்றைய தினம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்த சென்ற எங்களது காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தோழர்களை எங்களது இந்திய தேசிய காங்கிரசின் கொடியை அவமரியாதை செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்கள் இந்த அரங்கேற்றலை நடத்தியிருக்கிறார்கள். இதனை நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்களது கட்சி இதனை தட்டி கேட்டு இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாத வண்ணம் பார்த்துக் கொள்வது அவர்களது கடமை என்பதை கேட்கிறோம்.